1965 ஜனவரி மாதம் 26 நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஒரு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழி ஆக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய ஹிந்திய திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து 1937 காலகட்டத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போது 1963 ஐயா காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் ஐயா பக்தவச்சலம் ஆட்சிக்கு வந்ததுமே அவங்க இவ்வளோ பெரிய ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்க. உடனே இங்கே தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்தது. அந்த ஜனவரி 26, 1965 தான் திமுக துக்க தினமாக அனுசரிச்சது. இதே மாதிரி தான், அதாவது அண்ணாவும் பெரியாரும் 1947-50 ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 அதை துக்க நாள்னு ஐயா பெரியார் சொல்லியிருந்தார். அப்போ அண்ணாவை எதிர்த்தார், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இதே மாதிரி இப்போது அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக இயக்கத்தின் பெயரில் இது துக்க நாள்னு அனுசரிக்கிறாங்க. 1965 ஜனவரி 26. இதன்படி நிறையா தலைவர்கள் தொண்டர்கள்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் கைது பண்ணினாங்க. போராட்டம் தீவிரமடைஞ்சது. மாணவர்களோட போராட்டமும் பயங்கரமாக இருந்தது. இதில் தான் தாளமுத்து மற்றும் நடராஜன் அப்படிங்கிறவங்க சிறையிலே இறந்து போனாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய போராட்டம். இதற்கிடையில் தான் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை ஓரளவுக்கு, ஏன்னா இப்போ நம்ம இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியடில் ஆன்டி செஷனிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது பிரிவினைவாத தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்ததுனால வேறு வழியே இல்லாமல் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை விட்டுட்டு இனிமேல் நம்மளோட அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் முதல் வேலைன்னு சொல்லி திமுக ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான வேலையை தொடங்குச்சு. அதுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பயங்கரமாக கையில் எடுத்தது. 1939 இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஈடுபடுத்தப்படுவதை விரும்பாத காங்கிரஸ் அமைச்சரவை பதவியை துறந்தது. பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். இதெல்லாம் 1939. அப்புறம் 44 திராவிடர் கழகமாக மாறிச்சு. 49 திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு ஐயா அண்ணாதுரையால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 49 1951 நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது, குடியரசானது. நமக்குன்னு ஒரு புதிய நாடு கிடைச்சதுக்கப்புறம் இந்தியா சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் 51-52. அப்போது இங்கே ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஜாதிவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்தது. செண்பகம் துரைராஜன் கேஸ் அப்படிங்கிறது. அது ஒரு வழியாக அந்த தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் வாதாடின வக்கீல் தான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் வரைவு குழுவில் ஒன் ஆஃப் தி மெம்பராகவும் இருந்தார். அப்புறம் அந்த கேஸில் தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஆர்டிகிள் 14, 15 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறோம், யாருக்கும் ஜாதிய பாகுபாடு, மத பாகுபாடு, இன பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகிள் 15. அதனால் இதெல்லாம் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மீறக்கூடியதாக இருக்குது. அதனால் இனிமேல் இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்தது. சட்டம் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை. இதை தான் ஐயா காமராஜர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் சட்டமும் விதியும் தான் மக்களுக்கு ஏற்பட்டவை அப்படின்றது இப்போ வரைக்கும் நிலைநாட்டப்படவில்லை இல்லையா? ஓகே, சரி. திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்த போராட்ட இயக்கத்தில் தொடர்ந்து கொண்டது. காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்த சிக்கலை மத்தியில் இருக்கும் தலைவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது. 1950 நம்ம குடியரசு ஆனதுக்கப்புறம் 1951 வந்த இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ், அதாவது அகெயின்ஸ்ட் ரிசர்வேஷனுக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இந்த கேஸில் தீர்ப்பு இடஒதுக்கீடு செல்லுபடியாகாதுன்னு தீர்ப்பு வந்தது. உடனே ஐயா பெரியார் இங்கே மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தியிருந்தார், வகுப்பு வாரி மாநாடெல்லாம் நடத்தியிருந்தார் திருச்சியில். இதெல்லாம் போக இங்கே இருக்கக்கூடிய ஐயா காமராஜர் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஐயா நேருட்ட போய் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? சட்டத்தை இத்தனை வருஷம், அதாவது 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் உட்காந்து எழுதியிருந்த அரசியலமைப்பு சாதனத்தை நாம் திருத்தி எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி இனிமேல் சோசியலி எஜுகேஷ்னலி யாரெல்லாம் பேக்வேர்டாக இருக்காங்களோ, சமூகத்தாலையும் கல்வியாலையும் பின்தங்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். அந்த இடஒதுக்கீட்டுக்கு பேர் ஜென்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்திருந்தாங்க. ஐயா இந்தியாவோட முதல் பொது தேர்தல் நடந்தது 1952. 52லேருந்து 54 வரைக்கும் ஐயா ராஜாஜியோட பீரியட். அவர் நிறையா பழமை மட்டும்தான் முன்னெடுத்துட்டு இருந்தார். ஐயா ராஜகோபாலாச்சாரியோட ஆட்சியில் திரும்பவும் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, ஹிந்தி மொழியை திணிக்கணுன்றது ஒன்று கட்டாயமாக்குனார். இன்னொன்று குலக்கல்வி. இது ரெண்டுமே தீவிரமாக எதிர்க்கப்பட்டது திமுகவால். பயங்கரமான எதிர்ப்பு.
இதற்காகத்தான் மும்மொழி மாநாட்டெல்லாம் நடந்தது. அதாவது மும்மொழி போராட்டம் அப்படிங்கிறது, முப்போராட்டம் அப்படிங்கிறது. அருந்ததி ராய் தண்டி யாத்திரை பற்றிய அருந்ததி ராயின் கருத்து: அரசியல் களத்தின் வழியே எதிர்ப்புகள் பிரதிபலிக்கப்படுவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 1930 தண்டிக்கு காந்தி மேற்கொண்ட உப்பு யாத்திரை மிகவும் சிறப்பான உதாரணமாகும். ஆனால் உப்பு யாத்திரை என்பது ஒரு களம் மட்டுமல்ல, அது உண்மையில் சட்ட மறுப்பு செயல்பாட்டினை பெருமளவில் உணர்த்துவதாகும். காந்தியின் தலைமையில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் குஜராத் கடற்கரை கடந்து சென்று நீரிலிருந்து உப்பெடுக்க முனையும் போது ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் உப்பு வரி சட்டங்களுக்கு எதிராக தங்களே சட்டத்தினை மீறி உப்பெடுக்கும் செயலை மேற்கொண்டனர். ஆங்கிலேய ஏகாதிபத்திய உப்பு சட்டத்தினால் உள்நாட்டு உற்பத்தி தடைபடுவதுடன் ஆங்கிலேய இறக்குமதிகளுக்கும் ஆதரவாக அமைந்தது. இச்செயல் ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார அடித்தளத்தின் மீது நேரடி தாக்குதலாக இது அமைந்தது அப்படின்னு சொன்னது அருந்ததி ராய். பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டி, பக்கம் 307 குறிப்பிட்டிருக்காங்க. ஆயிரத்தி 1930 உப்பு சத்தியாகிரகத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ராஜாஜி இந்த நடவடிக்கையெல்லாம் எதிர்த்து திராவிட தலைவர் மாநிலம் முழுவதும் போராட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஐயா ராஜாஜி பதவியை ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஆட்சிக்கு வரவர் தான் ஐயா காமராஜர். காமராஜர் ஆட்சி காலம் அப்படிங்கிறது பொற்காலம் தான். 1954 63 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்தார். நிறைய நீர்ப்பாசன வசதி, நிறைய அணைகளை கட்டியிருந்தார், தொழில்கள் நிறைய தொடங்கியிருந்தார். கிராமம் நகரம்னு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கல்வி போய் சேர்ந்தது, அதுவும் சமமான கல்வி. முக்கியமான ஒன்று மதிய உணவு திட்டம் 1956 கொண்டு வந்திருந்தார். எட்டயபுரத்தில் தான் முதல்ல தொடங்கியிருந்தார். இவருக்கு அப்புறம் தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஐயா பக்தவச்சலத்தால் கொண்டு போனது. எதனால் அப்படின்னா 1963 ஐயா காமராஜர் கே பிளான் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பார். காமராஜர் பிளான் அப்படிங்கிறது எதனால் காமராஜர் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படின்னா, இனிமேல் இளைஞர்களுக்கு வழிவிடணும். ஏன்னா கட்சியோட நிலைமை அப்படிங்கிறது வலுவிழந்துட்டு வரதா இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஒரு பக்கம் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அப்போது நம்மளோட கட்சி வலுவிழந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லோருமே சீனியர்கள் எல்லோருமே கட்சியை வலுப்படுத்த தான் செய்யணுமே தவிர ஆட்சியை வலுப்படுத்துறதுக்கு இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தார், கே பிளான் அப்படிங்கிறத. அதன்படி அவர் ரிசைன் பண்ணார். அதற்கப்புறம் பக்தவச்சலம் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் காலகட்டத்தில் திரும்பியும் ஹிந்தி வந்தது. ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது தீவிரம் நடந்தது. இதெல்லாம் காரணமாக வச்சு தான் 1967 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. திமுக முதல்ல வெற்றி பெற்றது. CN அண்ணாதுரை அவர்கள் நிறைய பெரிய கூட்டணி வச்சு அன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் தான் CM ஆஃப் தமிழ்நாடு. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதியில் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதியில் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதியில் மைசூர் பகுதிக்கும் தரப்பட்டது. இங்கே நம் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை தந்தார். ஐயாவோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சி, 54 63 வரைக்கும். அண்ணாவோட ஆட்சியிலையுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. வீட்டு வசதி, அப்புறம் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்ன்ற மாதிரி படியரிசி திட்டம், அப்புறம் குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற ஏழை மக்களின் போதுமான அண்ணாவிற்கு ஆதரவு பெரியது. அண்ணாவுக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்தது. அப்புறம் மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு 1969 ஜனவரி 14 மாற்றிருந்தார். இதெல்லாம் அந்த கட்சியோட முக்கியமான சாதனைகள். 75 மைல் கிளவிற்குள்ள ஒரு பேருந்திடங்களை தேசியமயமாக்கியது. எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட்டை நேஷனலைஸ் பண்ணது ஐயா அண்ணாவோட ஆட்சியில் தான். எல்லா ஜாதி மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளும் கல்வி கட்டண விதி விலக்கு அளிக்கப்பட்டது. 2வது உலக தமிழ் மாநாடு இவரோட பேரில் நடந்தது. தமிழக ஏழை மக்களுக்கு மாநில விலையில் அரிசி வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு திராவிட ஆட்சி 62 ஆண்டுகளாக தமிழக திராவிட ஆட்சிகள் ஆட்சி செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 1967 57 ஆண்டு திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானித்தது. இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செய்ததின் விளைவாக புதிதாக திருத்தம் செய்யப்பட்ட தேர்தல் விதிமுறைகளை கடந்து வரவும் தனது திராவிட நாடு கோரிக்கையும் கைவிட்டது. ஒரு பக்கம் அங்கே போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இவங்க திராவிட நாடுன்ற கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் பிரிவினைவாத தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்தது. அந்த கோரிக்கையை கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டாங்க. தேர்தலில் அண்ணாவோட கட்சி பெரிய கூட்டணி வச்சு மிக பெரும்பான்மையான வெற்றி அடைஞ்சது. ஜெயிச்சதுமே அண்ணா கொண்டு வந்திருந்த ஃபர்ஸ்ட் சைன் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ண தான். அதாவது சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டது தான் அவரோட முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நிறையா நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தது. மலிவு விலையில் அரிசி திட்டம் எல்லாமே முக்கியமானது தான். அதெல்லாம் ஐயா அண்ணாதுரையோட பீரியடில் தான். படியரிசி ₹1. அவருக்கு பின் வந்தது மு. கருணாநிதி அம்மரபினை தொடர்ந்தார். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அவங்களோட டிஎம்கேயோட கவர்மெண்ட் படி. அதற்கடுத்து ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் வந்திருந்தார். தனக்குன்னு ஒரு திராவிட கட்சியை தொடங்கினார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1977 தேர்தலில் தான் முதல்ல எம்ஜிஆர் ஐயாவோட அவருக்கு ஆட்சியில் வெற்றி அடைச்சது. அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி 1987 வரைக்கும் சிறப்பான ஆட்சி தான். 87க்கு அப்புறம் அவங்களோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் 1 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஐயா கருணாநிதி அவர்கள், திரும்பவும் அம்மையார் ஜெயலலிதா, இப்படி 2 பேர் மாறி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இடையில் ஒரு மிகப்பெரிய கட்சி உருவானது. ஐயா கேப்டனோட தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட, அப்புறம் இவர்
ஐயா வைகோ கொண்டு வந்திருந்தார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கப்புறம் தேமுதிக கேப்டனோட தலைமையில் இப்படி நிறையா திராவிட கட்சிகள் உருவாக ஆரம்பித்தது. 60 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட சொல்லும் அளவிற்கு திராவிட ஆட்சி பங்களித்தது. தமிழ்நாடு மக்களின் நலன், தமிழ்நாடு நலன் எல்லாத்தையும் உறுதியாக பாதுகாத்தது. அது முக்கியமான ஒன்று. இடஒதுக்கீட்டை கடைசி வரைக்கும் எல்லா தலைவர்களுமே கொண்டு போனதான். அதே மாதிரி போக்குவரத்து நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த 60 வருஷ ஆட்சியில் தான் நடந்திருக்குது. அப்புறம் படியரிசி திட்டம், இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, அதுக்கு தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருந்தாங்க. தொட்டில் குழந்தை திட்டம், கிரெடில் பேபி ஸ்கீம் அப்படிங்கிறது, இப்படின்னு நிறையா பாலினத்தவர்களுக்கான நமக்குன்னு முதல்ல தமிழ்நாட்டில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு சொல்லி 2008 கொண்டு வந்திருந்தாங்க. ஒருவர் அளிக்கும் ஜாதி சண்டைக்கும் சமத்துவ உறவும் உழவர் சந்தையும். சமத்துவ உறவும் அப்படிங்கிறது எல்லா ஜாதி மக்களும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா காலனி மாதிரி வீடு கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் உழவர் சந்தை, உழவர்களுக்குன்னு நேரடியாக விற்பதற்கான சந்தை கொடுத்தது. இலவச மின்சாரம், குடிசை மாற்று வாரியம் எல்லாம் உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் மனிதவள மேம்பாட்டில் உயர்ந்த மதிப்பை பதிவு செய்தது. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருந்தது. தமிழ்நாடு மோட்டார் வாகன தொழில், அப்புறம் தானியங்கி, மின்னணு மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் முன்னணி நிலையில் இருக்கிறது. அதன் புதிய பொருளாதார மண்டலங்கள் பெருமளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளன. சாலைகள், துறைமுகங்கள், மின்சார வசதி, திறன் பெற்ற தொழிலாளர்கள் கிடைப்பது போன்றவை தொழில் வளர்ச்சியை எளிமைப்படுத்தியுள்ளன. பல்வேறு வகைகளில் பன்மடங்கு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை உயர்ந்தது. பல்கலைக்கழகங்களோட எண்ணிக்கையும் உயர்ந்தது. பெண்களுக்குன்னு தனி பல்கலைக்கழகம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், சட்டம், மருத்துவம் எல்லாம் தனித்தனியாக பல்கலைக்கழகம்லாம் உருவாகிருக்கு இந்த திராவிட ஆட்சி காலகட்டத்தில் தான். தமிழ் பல்கலைக்கழகம் மூலமாக தான் தமிழ் மொழி மேம்பாடு, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலகத்தமிழ் மாநாடு, செம்மொழி மாநாடு, எழுத்து சீர்திருத்தம் என அனைத்து வகையிலையுமே தமிழ் மொழியை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. திராவிட கட்சிகள் அண்ணாதுரையின் காலத்திலிருந்து மதச்சார்பற்ற தன்மை, மாநில தன்னாட்சி போன்றவற்றிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் முக்கியமான வார்த்தை மாநில சுயாட்சி, அதுதான் முன்னெடுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க. தேசிய அரசியலுக்கு கூட உதவி பண்ணியிருக்கிறது. அதாவது இவங்களோட ஆட்சி இருந்தால் மட்டும்தான் தேசிய அரசியலை நீடிக்கின்ற அளவுக்கு திராவிட கட்சிகள் தன்னோட பங்கை செலுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளோட எழுச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1967 தொடங்குது, இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி போயிட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் திராவிட கட்சிகளின் எழுச்சி. ஓகே, மிக்க நன்றி.